ஆலய நடைமுறைகள் தெரியாது, ஆகமங்கள் தெரியாது, கோவிலுடைய தற்போதைய நிலை தெரியாது, பக்தி சார்ந்தும் தெரியாது. ஒரு அடிப்படை முட்டாளுக்கு எழக்கூடிய கேள்வி கூட இதை விட சிறப்பாக இருக்கும். பெருமாள் கோவிலிலே பட்டாச்சாரி மூலஸ்தானத்தில் போய் பாசுரம் பாடுறாங்க. ஏன்னா அது ஒரு தனி துறை கிடையாதுங்க. அங்கே பண்ண அமைக்கப்படவில்லை, திவ்ய பிரபந்தங்களுக்கு பண்ண அமைக்கப்படவில்லை. ஆனால் தேவாரங்கள், பன்னிரு திருமுறைகள் அப்படியானவே அல்ல. அது இசை கோர்க்கப்பட்டது, அது ஒரு தனித்துறை. ஒரு அர்ச்சகரே ஆகமம் முழுமையும் படித்துவிட்டு தேவாரம் முழுமையும் கற்றுக்கொள்ள இயலாது. ஏன்னா ஒரு தேவார பாடசாலைக்கு நீங்கள் போனீங்கனாலே தெரியும், ஒரு 7 வருடங்கள் நீங்கள் செலவழிக்கணும். ஆகம பாடசாலைக்கு போனீங்கன்னாக்கா ஒரு 5-6 வருடங்கள் நீங்கள் செலவழிக்கணும். பேசிக்கே ஒரே மனிதனாலே இவற்றை செய்ய முடியாது என்பதாலே ஆலயத்திலே அந்த துறைக்கென ஒரு ஆட்களை நியமித்திருக்கிறார்கள். நான் என்னுடைய ஆலயத்தில் இறைவனுக்கு தீபாராதனை காட்டும் பொழுது தேவாரம் சொல்லி தான் காண்பிக்கிறேன். இது என்னமோ உள்ள தமிழ் போலங்கிறதெல்லாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாதா இவர்களை குளிர வைப்பது என்பதற்கான ஒரு மடத்தனமான ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம் இது. இறைவனை தமிழாலே, தமிழகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சிவாச்சாரிய பெருமகனும் இறைவனை தமிழாலே வழிபடுவது என்பது அவர்களுடைய கொள்கை. வெறும் அரசியலுக்காகவும் தனக்கு கிடைக்கக்கூடிய பணத்திற்காகவும் இது போன்று ஒரு அவதூற்றை பொது மேடையில் பேசுவதற்கு அவரால் முடிகிறது என்றால் அவர் படித்த தமிழ் அவரை கொள்ளட்டும்.